அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் விண்வெளி சார்ந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம சிலபஸ்ல வந்து பிரதானமாக ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? மெயின்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ஏரியாஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யூஎஸ் போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்மளோட விண்வெளி வீரர்களை வந்து ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் இந்த சென்ஸ் எங்க போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த மிஷன்ல. அதை தான் நம்ம பேச போறோம். சரிங்களா? ஸோ யாரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மாசத்துல பிப்ரவரி ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பிரதமர் வந்து ஒரு 4 விண்வெளி வீரர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவங்களை வந்து நம்ம ககன் யாத்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். ககன்யான் திட்டத்துக்கு மூலமா விண்வெளிக்கு போகக்கூடிய ஆட்கள் அவங்களாம். ஓகேவா? அவங்கள நம்ம ககன் யாத்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுல இருந்து ஒரு 2 பேர் இப்ப செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்க. ட்ரைனிங் எடுத்து அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போக போறாங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாங்க. அது என்ன திட்டம், எப்படி செயல்பட போறது, யார் அந்த 4 பேர், அதுல யார் அந்த 2 பேர் போக போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியம் 4 மிஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம விண்வெளி வீரர்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த திட்டத்தின் பேர் தான் ஆக்சியம் 4 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது கீழே என்ன பண்ண போறாங்க அபவுட் அப்படின்றதுல பார்த்தோம்னா, 2024ஆம் ஆண்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா மற்றும் இஸ்ரோவின் கூட்டு முயற்சி தான் இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப யாரெல்லாம் இருக்க போறாங்க? நாசா இருக்க போறாங்க, இஸ்ரோ இருக்க போறாங்க. ஓகேவா? இவங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்சியம் அப்படிங்கிற இந்த மிஷன் வருது. சரிங்களா? 2 விண்வெளி வீரர்கள் அல்லது ககன் யாத்ரீஸ் இந்த மிஷனில் இந்தியா சார்பாக பங்கேற்கின்றனர். அப்ப இந்தியா சார்பா ஒரு 2 பேர், அமெரிக்கா நாசா சார்பா அவங்க 2-3 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? சோ இதுல ககன் யாத்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். யார் அந்த ககன் யாத்ரீஸ்? ககன்யான் திட்டத்துக்காக நம்ம ஒரு 4 விண்வெளி வீரர்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல 2 பேர் போக போறாங்க அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம். இப்ப ககன்யான் திட்டத்தை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு பிரீஃபா 2-3 பாயிண்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ககன்யான் அப்படிங்கிறது ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகக்கூடிய அந்த ஒரு திட்டம் தான். லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போக போறாங்க. இந்த ககன்யான் திட்டத்தினுடைய லான்ச் அப்படிங்கிறது இந்த வருஷம், மோஸ்ட்லி அடுத்த வருஷத்துல வந்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவோட ஒரு நிலைப்பாடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாருமே ட்ரைனிங்லாம் எடுத்து பெர்ஃபெக்டா இருந்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த வகையில அதுல இருக்கக்கூடிய ககன் யாத்ரீஸ் 4 பேர்ல ஒரு 2 பேரை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆக்சியம் 4 மிஷன். எங்க அனுப்புறாங்க? சர்வதேச விண்வெளி நிலையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறாங்க. சரியா? ககன்யானுக்கு இந்தியாவின் குழுவினர். ஓகேங்களா? ககன்யான் திட்டத்துக்காக நம்ம பிரதமர் வந்து ஒரு 4 பேரை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார் பிப்ரவரி மாசம். யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர் முதல் நபர். அடுத்தது பார்த்தோம்னா குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஜித் கிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபரா இருக்கார். ஓகேங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் அப்படிங்கிறவர். அடுத்தது விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? அப்ப 4 பேர். ஓகேங்களா? பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பேரை ஓகேங்களா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ககன்யான் திட்டத்துக்காக. ஓகேங்களா? 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல 3 பேர் தான் பார்த்தோம்னா ககன்யான் திட்டத்துக்காக அந்த மிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா 3 பேர். ஓகேங்களா? சோ இந்த 4 பேர்ல இருந்து 3 பேர் தான் அதுக்குள்ள போக போறாங்க. ககன்யானை பொறுத்த வரைக்கும் 4 பேர்ல இருந்து 3 பேர் போவாங்க. சரிங்களா? சோ இந்த 4 பேருக்கும் பார்த்தோம்னா இந்திய விமானப்படையின் விமானிகள். இந்த 4 பேருமே பார்த்தோம்னா இந்தியாவோட விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானிகளாக இருக்காங்க. இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் பயிற்சி பெற்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ ரஷ்யா தான் இவங்களுக்கு இனிஷியல் ட்ரைனிங் அப்படிங்கறத கொடுத்துச்சு. அப்புறம் சமீபத்தில் அமெரிக்காவும் போயிட்டு வந்திருப்பாங்க ட்ரைனிங். ஓகேவா? சோ இதுதான் இவங்க தான் அந்த 4 பேர். ஓகேங்களா? பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அந்த சொன்னோம் இல்லையா? சோ அவங்க 4 பேருடைய படம் இதுதான். அடுத்ததா பாக்குறப்ப புதிய பணி, புதிய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ககன்யான் விண்வெளி பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களில் 2 ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதற்காக பயணம் செய்ய போறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த ஆக்சியம் 4 மிஷனுக்காக 4 பேர்ல இருந்து 2 பேர் போக போறாங்க அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல அங்கு பயிற்சி பெற உள்ளனர். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனா அதுக்குன்னு
எக்ஸ்க்ளூசிவா நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய என்டியூரபிலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ரஷ்யாலையும் இந்தியாலையும் ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் தான். இருந்தாலுமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சர்வைவ் ஆகிற அளவுக்கான இன்டென்ஸ் ட்ரைனிங்கை வந்து இவங்களுக்கு யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து கொடுக்க போறாங்க. நாசா வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ யாரு 4 பேர் பார்த்தோம், அந்த 4 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி 2 பேர், அதுல முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபான்சு சுக்லா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போறதுக்கு. ஓகேங்களா? சோ அவருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்காக இன்னொருத்தரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அல்லது பிரசாந்த் நாயர். ஓகேங்களா? அவருக்கு மாற்றாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பிரதானமா போக போறது இவருதான். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா 2 பேரும் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, சக்சஸ்ஃபுல்லா ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எந்த ஒரு உடல்நல குறைவும் இல்ல, இவர் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்காரு அப்படிங்கிறப்ப சுபான்சு சுக்லா தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போவார். ஓகேங்களா? இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கடைசி நிமிஷத்துல வேற ஆளை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா அப்ப யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் நாயர் வந்து வருவார். சரிங்களா? சோ அப்ப பிரதானமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? சோ அவர் தான் வந்து பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா? நாசா சுக்லா மற்றும் நாயர் இருவருக்கும் மேம்பட்ட பயிற்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நாசா தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சோ யார் அவங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், இவர் தான் வந்து சுபான்சு சுக்லா. ஓகேங்களா? இவர் தான் வந்து பிரதானமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போறார். இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தான் அவர் உள்ள வருவார். சரிங்களா? ஆனா 2 பேருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பணி அளவுக்கூறுகள், மிஷன் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ மனித விண்வெளி பயண மையம் ஆக்சியமுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் அவங்க தான் ஆக்சியம் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் பேரு ஆக்சியம் 4 அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆக்சியம் மிஷன் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் மிஷன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நம்ம தனியாக ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மிஷனை என்னன்னு சொல்றாங்க AX4 மிஷன் அப்படின்னு சொல்லி கலோக்கியலி அப்படி சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த ஆக்சியம் நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பல சர்வதேச நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஜாக்சா இவங்கெல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். சரிங்களா? சோ இது வந்து சர்வதேச நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த ஆக்சியம் அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட எய்ம். அதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? உலகின் முதல் வணிக விண்வெளி நிலையத்தை இயக்கவும் ஆக்சியம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதணும் நம்ம. சரிங்களா? சோ அதை உருவாக்குறது இவங்களுடைய ஒரு பிரதான திட்டமாக இருக்கு. ஓகேங்களா? சோ அதை ஒட்டி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆக்சியம் 4 மிஷனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லைஃப் டைம் ஓகேங்களா எவ்வளவு நாள் இந்த மிஷன் இருக்க போகுது, மிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? சோ இந்த மிஷன் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 14 நாட்கள் வந்து இருக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இது இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக நாசா ஆக்சியம் 4 சேர்ந்து இந்திய வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ககன்யானுக்கு 4 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவரை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு நன்மை, இதனால நாசாவுக்கு இஸ்ரோவுக்கு என்ன ஒரு நன்மை இருக்க போகுது அப்படிங்கறதான் அடுத்து நம்ம முக்கியமா அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? சோ என்ன மாதிரியான முடிவுகள் இருக்கு, என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம क्वेश्चनல இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த பயணத்தின் போது ககன் யாத்ரிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்க சோதனைகளை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து இவங்க பண்ண போறாங்க. சரியா? சோ அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா விண்வெளி பயண நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள். ஸ்பேஸ்
ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதான் அந்த விண்வெளி பயண நடவடிக்கைகள் அந்த ஸ்பேஸ்ல நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத கண்டிப்பா இவங்க டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ரஷ்யால ட்ரைனிங் எடுத்தாங்க, இந்தியாவில ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அடுத்ததா இப்ப அமெரிக்காவுக்கும் போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து இவங்களை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா, ஏன்னா ககன்யானோட திட்டத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறாங்க ஸ்பேஸுக்கு போய். ஓகேவா, அப்ப முக்கியமான விஷயமே அவங்களை எதுக்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்க அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ண போறாங்க. அப்ப ட்ரைனிங்ல நல்லா பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா எல்லாருமே ட்ரைனிங்ல நல்லா பண்ணியிருப்பாங்க. அதை அவுட்டர் ஸ்பேஸ்ல எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஓகேவா, நம்மளே பிராக்டிஸ் பண்றப்ப நல்லா விளையாடுவோம், ஆனா மேட்ச்ல நல்லா விளையாடுறதா மேட்டர். கரெக்டா, சோ அதே தான் இங்கேயுமே. ஓகேவா, சோ இந்த ஒரு திட்டத்தின் மூலமா ஆக்சியம் 4னால என்ன நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா, நம்மளோட ககன் யாத்திரிகளுக்கு வந்து அந்த ஒரு ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட விஷயத்த அவுட்டர் ஸ்பேஸ்ல போய் எக்ஸிக்யூட் பண்ற வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ககன்யான் திட்டத்துல போய் முதல்முறையா ஸ்பேஸ்ல போய் ஒரு விஷயத்தை பண்றதோட அதுக்கு முன்னாடியே ஒரு மிஷன்ல நம்ம டைரக்டா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் அங்க போய் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சுன்னா ககன்யான் திட்டம் இன்னுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய் முடியும். ஓகேவா, அப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்துல நம்ம ககன் யாத்திரிகள் போக போறாங்க. ஓகேவா, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த இடத்துல. ஏன்னா நம்மளோட வீரர்களுக்கு, விண்வெளி வீரர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் கிடைக்காது. ஓகேவா, அது போய் உண்மையாலுமே அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகேங்களா, சோ இந்த பணியின் போது பெற்ற அனுபவங்கள் ககன்யானுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, சோ இன்கேஸ் ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது, இல்ல வெளியில அவுட்டர் ஸ்பேஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறப்ப அந்த சிக்கல்களை எப்படி சமாளிச்சு அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறாங்க, அப்ப என்ன மாதிரியான திங்கிங் அவங்களுக்கு போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தது இவங்க ககன்யான் திட்டம் 2025 செலுத்தக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்துக்கு இவங்க போறப்பையும் அது ரொம்ப ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதா அடுத்த பாயிண்ட்ல நமக்கு சொல்ல வராங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்த்தோம்னா டெக்னிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதே ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் வச்சு பாக்குறப்ப நாசாவுக்கும் இஸ்ரோக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு நகருது அப்படிங்கறத இந்த ஒரு திட்டத்தின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து நிசார் அப்படிங்கிற சேட்டலைட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, நிசார் அப்படிங்கிற சேட்டலைட் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இதுவும் முக்கியமான விஷயம், இதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. இது நம்ம தனியாவே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, சோ நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆல்ரெடி டெக்னிக்கலா நிறைய கோஆபரேஷன் வந்து நமக்கும் நாசாவுக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இது இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத நம்ம எழுதி முடிக்கலாம். சரிங்களா, அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நமக்கு ப்ளே பண்ணும். ஓகேவா, சோ ஜஸ்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சரிங்களா, இது அப்படியே நம்ம பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 மார்க் ஆயிரும். சரிங்களா, சோ இதை நீங்களும் ஒரு தடவை அப்படியே டெம்ப்ளேட்டா போட்டு எழுதி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ்க்கும் இதை எதிர்பார்க்கலாம், குரூப் 2 மெயின்ஸ்க்கும் இதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, சோ இந்த மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.